ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லேப்டாப் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லாம் ஃபுல்லாக பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த இஷ்யூ வந்து எதனால் வருதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சில பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நீங்கள் வந்து ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு, நம்ம ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ரீஇன்ஸ்டாலும் பண்ணிடுவாங்க. பட் வந்து இது எதனால் வந்துச்சுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷன் கீஸும் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். அந்த ஸ்க்ரீன் அப்பியர் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எக்ஸ்ப்ளோரர் இஷ்யூன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரர் இஷ்யூ வந்து நம்ம எப்படி வந்து ரிசால்வ் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாஸ்க் மேனேஜர் போயிடுங்க. டாஸ்க் மேனேஜரில் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஸோ ரன் நியூ டாஸ்க் கொடுத்துட்டு ஓப்பனில் வந்து explorer.exe அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்பியர் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து கரப்டாக இருந்தாலோ இல்லை ஸ்டாப் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இஷ்யூவே வரும். நீங்கள் ஒன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து ஓஎஸில் ஏதோ சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரர் இஷ்யூ தான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு அதையும் சென்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.